கீரை கடையல் வந்துட்டு இது போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த டைமும் இதே போல் தான் செய்வீங்க. டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கீரை வந்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி போட்டு வேகட்டும். அடுத்த அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் வடகம், கண்டிப்பாக வடகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கீரை குழம்புக்கு. ஒரு பூண்டு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி கீரையில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு தக்காளிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புளி வந்து கொஞ்சம் போல் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புளிப்பு வந்துட்டு அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமான புளி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கிற கீரையில் வந்துட்டு இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் போல் வேகட்டும். வெந்த உடனே இதை எடுத்து நம்ம கீரையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கீரையை தனியாக எடுத்து வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் மிக்ஸி பவுலில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் விட்டு தான் எடுக்க போகிறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி பவுலில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு. இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தாளிச்சாச்சு. இப்போ வேணும்னா தாளிச்சிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ தாளித்து தான் எடுத்திருக்கேன். சூப்பரான கீரை கடையில் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.